ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்து பெப்பர் சிக்கன் வீடியோங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு இது நாளையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சிடணுங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஒரு மண்சட்டி வச்சு வெங்காயம், பூண்டு கொஞ்சம் இதில் வந்து பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறணும். பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறணுங்க. நல்லெண்ணெய் இது ரெண்டுமே சேர்த்துக்கிறணும். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்ருங்க. நல்லா வணக்கிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு ஆள் வந்த மாதிரி இருந்துச்சு. யார் அதுன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரு. ஒரே சிரிப்பு. தம்பியை குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வந்தாங்களா, தண்ணி எடுத்து காய வச்சுருந்தா எடுத்துகிட்டு போக வந்தாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இது நல்லா வணக்கிடுங்க ஃபஸ்ட்டு. வணக்கின பிறகு சிக்கன் எடுத்து கொட்டிடுங்க. மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேனா, அதை சேர்த்து நல்லா கொட்டின பிறகு நான் பொடிச்சு வச்சுருக்கோம்ல பொடி, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக இடித்து சேர்த்துக்குங்க. நல்லா இதில் வச்சு இடித்து சேர்த்துக்குங்க. உரலில் வச்சு லைட்டாக இடித்து சேர்த்துக்குங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இடித்து சேர்த்தப்பறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல பொடி, அதை சேர்த்துக்குங்க. அந்த பொடி தாங்க இதுக்கு அல்டிமேட்டே. இந்த பொடி சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுருள கிண்டி விடுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க அந்த இந்த பூண்டு இந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, இந்த பொடியெல்லாம் போட்டால் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். விடுங்க. அப்போ ரெடியாக வச்சு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.